கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் தெளிவா ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. ஸ்டாப் திங்கிங். நீ நிறுத்து, உன்னுடைய யோசனையை நீங்கள் நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப உங்களை மாத்தணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப சத்துருடைய கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப இந்த காரியத்தை உங்களுக்கு நடப்பிக்கணும்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க போகிற எல்லா பாதையும் ஏசப்பா கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க அம்மா, உங்க உடம்பை கெடுத்துக்காதுங்க ஐயா. பாரத்தோடு சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். எப்படியோ ஆண்டவர் கிருபையா என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. நான் இதுக்கே ஆண்டவருக்கு காலம் முழுவதும் நன்றியா இருக்கணும். என்னை போல இந்த பிரச்சனைக்குள்ள போன நிறைய பேர் வெளியே வரவே இல்லை. அவர்களுடைய சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போனார்கள். சிந்தையினாலே இன்னைக்கு அதனாலதான் இந்த ஊழியக்காரனை உங்க முன்னாடி கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறார். உங்க மேல ஆண்டவர் பாசம் வச்சிருக்கிறார். வாலிப தம்பி, நீ எதிர்காலத்தை குறித்து ரொம்ப குழப்பிக்காதப்பா. வாலிப தங்கச்சி, நீ ரொம்ப யோசிக்காத. நடந்த காரியத்தை நினைச்சு ரொம்ப நீ யோசிக்காத. இழந்த காரியத்தை குறித்து ரொம்ப யோசிக்காத. அந்த கடனை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நான் நம்புறேன், இதுவரையிலும் உங்களை நடத்தினார்ல, இதுவரையிலும் உங்களை கொண்டு வந்தார்ல, இதுவரையிலும் உங்களை தூக்கி சுமந்தார்ல. உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது உங்களை மட்டும் தனியாக தெரிந்து கொண்ட அந்த தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரோ? உங்களை கைவிட்டு விடுவாரோ? உங்களை மறந்து விடுவாரோ? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளுகிற தேவன். உங்களுடைய பாரத்தை சுமக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய இளைப்பாறுதல் உங்கள் தலையின் மேல் வந்து அமருவதாக. கரங்களை தட்டி முழு பலத்தோடு அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா